காந்த கண்ணி மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ஹலோ அர்மீஸ், இன்னைக்கு நம்ம ஜேஹோப் அண்ட் கனியோட இன்டர்வியூவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். குவாங் சீரீஸ் அப்படிங்கிற பாப்புலர் சவுத் கொரியன் இன்டர்வியூ யூடியூப் சேனலை ஹோஸ்ட் பண்ணுறவங்க தான் கனி. இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பாண்ட் டான்ஸர். இவங்களோட யூடியூப் சேனலில் எபிசோட் 40 தான் ஜேஹோப் அப்பியர் ஆகிறாரு. வீடியோட ஸ்டார்டிங்கில் கனி டான்ஸ் பண்ணிகிட்டே ரொம்ப ஃபன்னியாக வந்துட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டு, எனக்கெல்லாம் ரெட் கார்பெட் போட மாட்டீங்களே, என்ன ஸ்பெஷல், ஜேஹோப் வராருன்னு பேனர் வச்சிருக்காங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் ப்ளஸ் ஸ்பெஷல் டு த ஸ்பெஷல் டே. ஜேஹோப்பை மீட் பண்ணுறதுனால கனி ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஜேஹோப்பை ரொம்ப பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் டான்சஸ், சொல்லவா வேணும். மெதுமெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா. உங்க அவுட்ஃபிட் ரொம்ப ஷைனிங்கா இருக்குது. ஜேஹோப்பை ஃபேஷனிஸ்டான்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் ரியலா பாக்குறேன்னு கனி சொல்றேன். ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? என்னையவா? கனின்னு கூப்பிடுங்க. கனியா? கனி நூனா? கனி நூனா ஓகே. கனி நூனான்னு சொன்னதுக்கு ஒரு டான்ஸு. ஸோ இப்போ தான் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஷோக்கு வந்தீங்கன்னு கனி கேட்குறாங்க. அதுக்கு ஜேஹோப், நான் உங்களோட பெரிய ஃபேன், நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா கம்பேக் கொடுக்குறோம். இப்போ உங்கள் லைஃப்பை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கனி கேட்குறாங்க. ஒரு கேப்புக்கு அப்புறமா மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்ததாக பிடிஎஸோட நியூ சாங் பற்றி கனி கேட்குறாங்க. இந்த ஆல்பத்தில் மொத்தமாக 14 சாங்ஸ் இருக்குது. ஸோ இதோட டைட்டில் ட்ராக் ஸ்விம். இது ரொம்ப காமான சாங்காக இருக்கும் அப்படின்னு ஜேஹோப் சொல்லும்போது, காமனாக பிடிஎஸோட சாங்ஸ்லாம் பூம் பூம் டைனமைட் மாதிரி இருக்கும். ஜேஹோப் ஸ்விம் சாங் ப்ளே பண்ணுறாரு. மற்ற பிடிஎஸ் சாங்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்குதுன்னு கனி சொல்கிறாங்க. ஸ்விம் சாங்கோட கொரியோவை கனி லேர்ன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிடிஎஸை லாஸ் வேகாஸில் தான் கனி மீட் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எப்பெல்லாம் பிடிஎஸை கேமராவில் காமிக்கிறாங்களோ அந்த ஒரு செகண்ட் ஆர்மிஸ் கத்துறாங்க. அப்புறமா ஒரு சைலன்ஸ். அகைன் பிடிஎஸை காமிக்கும் போது கத்துறாங்க. அப்படியே கனியும் ஜேஹோப்பும் வேர்ல்ட் டூர் பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா தான் இந்த ஷோவில் ஒரு நியூ பர்சன் வராங்க. இப்போ இந்த ஷோவை இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போறாரு. அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால கனி அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. ஜேஹோப்போட பண்ண கான்வர்சேஷனை என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு அவர் கேட்கும்போது கனிக்கு பேசவே முடியல. அதை பார்த்து ஜேஹோப் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு தெளிவுக்கு வந்து, ஆமா ஃபன்னா இருந்தது அப்படிங்கிற மாதிரி கனி ஆன்சர் பண்றாங்க. இந்த அனௌன்சர் கனி அப்புறம் ஜேஹோப்க்கு கேம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸ்டாஃப்ஸ் காமிக்கிற ப்ராவர்பை அவங்க பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை கண்டுபிடிக்க வைக்கணும். ஸோ இதுக்கான கேட்டகரியை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ரவுண்ட் 1 கனி கே ட்ராமா தென் மூவி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரோசன் மட்டும் ஜேஹோப் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஜேஹோப்க்கு ஒரு பாயிண்ட். ரவுண்ட் 2ல் சாங்ஸ் அண்ட் மியூசிக் கேட்டகரியை ஜேஹோப் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஜேஹோப் ஆக்ட் பண்ண 6 சாங்ஸை கனி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கனிக்கு 6 பாயிண்ட்ஸ். இந்த கேம் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் கேம். இப்போ ஜேஹோப் அண்ட் கனி ஆக்ட் பண்ணணும், அனௌன்சர் கண்டுபிடிக்கணும். ராக் பேப்பர் சீசர் கேமில் ஜேஹோப் வின் பண்ணுறதுனால அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண போறாரு. அவர் செலக்ட் பண்ண கேட்டகரி ஃபுட். ஜேஹோப் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணுறாரு, அனௌன்சரை நிறைய கண்டுபிடிச்சிட்டாரு. இன் பிட்வீனில் கனி டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் ஜேஹோப் 8 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாரு. இப்போ கனியோட டர்ன். கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த போர்டை எடுத்து பார்க்கும்போது அவங்க டான்ஸ் ஆடி அதை எரேஸே பண்ணிட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ண கேட்டகரி அட்ஜெக்டிவ்ஸ். கனி பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா, இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படியா. ஃபைனலி கனி 6 பாயிண்ட்ஸ். ஸோ வின்னர் ஜேஹோப். கனி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் நான் தான் வின் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி ஜேஹோப் சொல்கிறாரு. அனௌன்சர் ஜேஹோப்பை அவங்களோட கிஃப்ட்டை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஜேஹோப் அதை கனி கிட்ட கொடுக்க சொல்கிறாரு. கனி ரொம்ப பெருமையாக தேங்க்யூ ஜேஹோப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜேஹோப் அதுக்கு, நான் கிஃப்டெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. கனி எடுத்து கொடுத்த ஷீட்டில் பிடிஎஸ் மெம்பர்ஸ் இந்த ஷோக்கு கெஸ்ட்டாக வரணும்னு எழுதியிருந்தது. இந்த இன்டர்வியூல
இன்டர்வியூவில் கனியை நான் மீட் பண்ணது ரொம்ப எனர்ஜிஸ்டிக்காக இருந்ததுன்னு ஜேஹோப் சொல்கிறாரு. ஜேஹோப்பை மீட் பண்ணணும்னு சொல்லும்போது நான் ஜோக்குன்னு நினச்சேன், 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு கனி சொல்கிறாங்க. அப்புறமா ஃபைனலாக ஜேஹோப் வியர் பண்ணியிருக்க ஜாக்கெட்டை எங்கே வாங்குனீங்க, ஹை பீப்புள் ப்ளீஸ் அந்த அட்ரஸை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபன்னியாக சொல்லி இந்த இன்டர்வியூ முடிக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் அர்மீஸ்.